ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு பார்ட் 2 வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆதி முன்னாடி வாசு வந்து பேசுகிறாங்க, செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, என் கூட இருக்கணும்னு நீ ஆசைப்பட்றல்ல, அது வந்து நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு வந்து மரகதத்துக்கிட்ட வந்து ஆதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. மரகதம் என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா? ஆதி தம்பி கூட எப்படி நம்மளால் வந்து இருக்க முடியும்? அதெல்லாம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்பா அப்படி சொல்கிறீங்க? அம்மா கேட்குறது வந்து நியாயம் தானே. ரொம்ப நாளாகவே நானே வந்து உங்கள் கூட இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு வந்து கரெக்டாக நான் எப்படி கேட்குறதுன்னு ஒரு தங்கிக்கிட்டு இருந்தேன் தவிர, இப்போ தான் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல. உங்களுக்கு வேறு நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. இதோட வந்து பாதியில் நான் எப்படி விட்டுட்டு போக முடியும்? அதனால் நீங்கள் 2 பேரும் வந்து என் கூடயே வந்துடுங்க, நான் உங்கள் கூட வந்து வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆதி வந்து காரில் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. மரகதம் வந்து அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு ஆதியை வந்து எதிர்பார்த்தா, இங்கே ஆதி வந்து சாரதா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. உடனே வந்து வாசல்லே நின்றுடுறாங்க. ஆதி வந்து கூப்பிட்றாங்க, வாமா உள்ள அப்படின்னு சொல்கிறேன். இங்கே எப்படி தம்பி அப்படின்னு நம்ம அங்கே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மேற்கொண்டு வந்து நிறைய சிக்கல் தான் வரும். நமக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. இங்கே இந்த ஏரியாவில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. அதனால் இங்கே என் கூடயே இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி உள்ளே அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோடனே மரகதத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க சாரதா அம்மா. நீங்கள் எதுக்கு மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு, நான் தான் கேட்கணும் அப்படின்னு சாரதா வந்து கேட்குறாங்க. 2 பேரும் மாறி மாறி எமோஷ்னலாக வந்து மன்னிப்பு கேட்டோன்னா வந்து, அம்மா என்ன நடந்துச்சு தெரியுமா? இனிமேல் இவங்க 2 பேரும் வந்து இங்கேயே தங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னப்போ, தாராளமாக தங்கட்டுப்பா, இது அவங்க வீடு தான் அப்படின்னு வந்து சாரதா சொல்கிறாங்க. பாரதி தான் வந்து நமக்கு வந்து இல்லாமல் போயிட்டால, அவங்களும் தமிழும் இருந்திருந்தால் இந்த வீடே கலகலன்னு இருந்திருக்கும் அப்படின்னு வந்து ஆதி வந்து சொல்கிறப்ப, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு மரகதம் வந்து சொல்கிறான். பாரதி எங்கேயும் உன்னை விட்டுட்டு போயிட மாட்டா. கூடி சீக்கிரம் அவள் வந்து இந்த வீட்டில் தமிழோட வந்து உங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாப்பா. அது வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மரகதம் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா ஆதி வந்து, சரி நடந்தால் சந்தோஷம்தான், நீங்கள் கீழ் ரூம்லேயே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடிப்படிலாம் ஏறி கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விட்டுறாங்க. அந்த பக்கம் ஆதி வந்து மாடிக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறமேட்டு ட்ரெஸ் அயர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா அதில் வந்து லெட்டரை எழுதி வச்சுருக்காங்க. பாரதி எழுதி வச்ச லெட்டர் தான் வந்து அதில் இருக்குது. அதை வந்து பாரதியும் வந்து எழுதியிருக்காங்க. ஆதி நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் வந்து உங்களை காதலிச்சது வந்து ரொம்ப உண்மையாக காதலித்தேன். ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட இவ்வளோ பெரிய பொய் சொல்லி வந்து மறைச்சிருப்பீங்கன்னு என்னால் நினச்சி கூட பார்க்கல. இனி நான் உங்களை விட்டு வந்து பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை எழுதினோன்னா, லெட்டரை படிச்சுட்டு இந்த பக்கம் வந்து கீழே வந்து தேடிகிட்டு இருக்காங்க வீட்டில் ஆதி. என்னன்னு பார்த்தா பாரதி அங்கே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த மாதிரி காட்டுறாங்க. காட்டினோன்னே வந்து, என்ன ஆதி நீங்கள் வந்து இவ்வளோ வந்து டல் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆதி அழாதீங்க, நான் சும்மா விளையாட்டுக்காக வந்து ஒரு லெட்டர் எழுதினேன். நீங்கள் போய் வந்து இப்படிலாம் வந்து அழுவீங்கன்னு தெரிஞ்சால் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் போல் அப்போ தான் தெரியுது, வேணும்ன்ட்டு செய்யலை அப்படின்னு வந்து சொன்னோன்னே பாரதி வந்து கேட்குறாங்க, நான் எப்படி உங்களை விட்டுட்டு போவேன் அப்படின்னு வந்து நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னப்ப, அப்போ நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களா, அது தெரிஞ்சால் நான் கோவப்படுவேங்கிறனால பதட்டத்தில் பயப்படுறீங்களா அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு செகண்ட் வந்து பாரதி இந்த எல்லா விஷயத்தையும் வந்து நினச்சி பார்க்குறாங்க. அப்போயே ஆதி வந்து தெரிஞ்சிருக்கு உண்மை, அந்த லெட்டர் எழுதினப்போ நம்ம தான் கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து பஸ்ஸில் வந்து தமிழை அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாப்புல, பாரதியை வந்து நம்ம எங்கே தேடி எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோன்னே தெரியலையே. பாரதி கிட்டக்க நம்ம போனாலே வந்து அவங்க வந்து விரட்டி அடிக்கிறாங்க. இனிமேல் வந்து கிட்டக்க வந்து பார்க்கக்கூட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எங்கே இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னு தெரியலையே, கவலையாக இருக்கே அப்படிங்கிறப்ப வந்து கரெக்டாக வந்து வாசு வராப்பில் ஆதி உருவத்தில் வந்து, என்ன ஆதி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, இங்கே வா அப்படின்னு வாசு வந்து கூப்பிட்றாப்புல. வாசு கூப்பிட்ட உடனே வந்து ஆதி வந்து, என்ன யோசிக்கிற, இங்கே வா நான் உனக்கு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதியை வந்து அழைக்கிறாங்க. ஆதிக்கிட்ட வந்து வாசு வந்து பேசுகிறாப்புல, என்ன இப்படி வந்து கவலையாக இருக்க, வேறு என்ன பண்ணுறது, பாரதி என்னை விட்டு போயிட்டாலே அப்படின்னோடனே, நான் தானே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து வாசுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இருந்திருக்கணும், நான் வாழ்க்கையில் பாரதி வாழ்க்கையில் நான் தான் தேவையில்லாமல் வந்து எல்லா பிரச்சனையும் என்னால் தானே வந்துச்சு. அதுக்கு பேசாமல் நான் இல்லாமல் இருந்திருந்தா கூட வந்து நீங்களும் பாரதி தமிழ் 3 பேரும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்கல்ல, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன பேசுகிற, நடந்து முடிஞ்ச விஷயத்தை எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது ஆதி, இல்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத, நீ வேற நான் வேற கிடையாது. ஆதி வாசு 2 பேருமே ஒன்று தான். நீ வந்து எந்த தப்பும் பண்ணலைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து நீ பண்ண வேண்டியது என்னென்னா, பாரதியை முதல்ல தேடி கண்டுபிடிச்சி அவங்கள வந்து
மன்னிப்பு கேட்டு அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது தான் உன்னோட வேலை அப்படின்னு. அவன் எங்கே இருக்கானே என்னால் கண்டுபிடிக்க முடியல, முன்னாடி போய் நின்று பேசினா என்னை வந்து விரட்டி அடிக்கிறாங்க அப்படின்னோடனே, என்ன ஆதி பேசுகிற, பாரதி வந்து முன்னாடி யாருன்னே தெரியாதப்ப தேடி தேடி போய் நீ வந்து பார்த்த, இப்போ உன்னோட ஒய்ஃபு புரியுதா, நீ போய் கண்டுபிடிச்சி அவங்கள அழைச்சிட்டு வந்து சமாதானப்படுத்துகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி வாசு அங்கேருந்து மறையிறாங்க. அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க.